தொழிற்சங்கங்கள் நாடு தழுவிய போராட்டம் எதிரொலி. கோவையிலிருந்து கேரளா மாநிலம் செல்லும் பேருந்துகள் இயக்காததால் பொதுமக்கள் அவதி. ரயில் நிலையத்திற்கு படையெடுக்கும் பயணிகள். நாடு முழுவதும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். குறைந்தபட்ச ஊதிய உயர்வை அதிகரிக்க வேண்டும். பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும். புதிய ஓய்வூதிய திட்டத்தை கைவிட வேண்டும். ஒப்பந்த தொழிலாளர்களை நிரந்தரம் செய்ய வேண்டும். படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்க வேண்டும். மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும். மத்திய அரசு வங்கிகள், தொலைத்தொடர்பு, ரயில்வே, மின்சாரம், நிலக்கரி, சுரங்கங்கள், விமான நிலையங்கள் மற்றும் சாலை போக்குவரத்து போன்றவற்றை தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்றும் மத்திய அரசின் பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் 42 தொழிலாளர் நல சட்டங்களை திரும்பப் பெற கோரி வலியுறுத்தி இந்தியா முழுவதும் வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக கோவையில் CITU, AITUC உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதனால் அந்த தொழில் சங்கத்தை சார்ந்தவர்கள் பேருந்து மற்றும் ஆட்டோக்கள் போன்றவற்றை இயக்கவில்லை. தமிழகத்திலிருந்து கேரளாவுக்கு செல்லக்கூடிய அரசு பேருந்தையும் இயக்கப்படவில்லை. இதனால் பொதுமக்கள் ரயில் மூலமாக கேரளாவை நோக்கி செல்கின்றனர். அதேபோல வணிகர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்காததால் கடை அடைப்பு நடைபெறவில்லை. மேலும் வழக்கத்தை விட சற்று குறைவாக பேருந்துகள் மற்றும் ஆட்டோவில் இயக்கப்பட்டாலும் பொதுமக்களுக்கு எந்தவிதமான பாதிப்பும் இல்லை. குறிப்பாக கேரளாவுக்கு செல்லக்கூடிய 50 பேருந்துகள் மட்டும் இயக்கப்படவில்லை. கேரளா மாநிலம் செல்கின்ற பயணிகள் மட்டும் பேருந்தில்லாமல் அவதியடைந்து வருகின்றனர். பேருந்துக்கு பதிலாக கோவை ரயில் நிலையத்திற்கு படையெடுக்க துவங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது.